நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வாதமான காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையை உம்முடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம், வழி நடத்துதல் தகப்பனே இந்த காலை வேளையிலே காணப்படுவதாக. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர் நீர் எங்களோடு இருக்கிறீர். நீர் வாக்கு மாறாதவரும் வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனுமாயிருக்கிறீர். இந்த காலை வேளையிலும் கூட உம்மை பாடி துதிக்க, உமக்கு ஆராதனை செய்ய, உடைய வார்த்தைகளை கேட்டு பலனடைய கர்த்தர் உதவி செய்வீராக. கடந்த 9 மாதங்களும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து அற்புதமாய் வழிநடத்தி இந்த புதிய மாதத்தை காணும்படி, புதிய மாதத்தினுடைய முதல் ஆராதனை நாளிலே உமக்கு ஆராதனை செய்யும்படி எங்களை கொண்டு வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஒருவராவது வறுமையாய் திரும்புவதில்லை, நிறைவான ஆசீர்வாதங்களோடு முதடியார்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பட்டும். ஜெபங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற அன்பின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட். ஒரு புதிய மாதத்தை நாம் துவங்கி இருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தும்படி கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆமென். பாடுகிறோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். சுவாசிக்கிறீங்களா? Glory Lord. அவர் நம்மை ஜெயமோடு நடத்துகிறார். ஹல்லேலூயா. நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெய கீதங்களை பாடிக்கொண்டே ஜெயக்கொடியை பிடித்து கொண்டு ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கேன்னு சொல்லி வெற்றியோடு நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு நாளையும் கடந்து போகணும். ஆமென் சொல்லுவோமா? Hallelujah. Praise God. Hallelujah. சோதரன் ஜெபத்தோடு இந்த பாடலை பாடலாமா? கிறிஸ்து முன்
செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். கைதட்ட வேண்டாம். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். ஜெய கிறிஸ்து. ஆமென். கைதட்ட வேண்டாம். நம்ம கர்த்தரை நல்லா ஆராதிக்கலாம். கரம் உயர்த்தி ஆராதிக்கலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சேனைய தீவனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையும். சேனைய தீவனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தம் அன்பெமக்கு அதை அறிந்தே ஆக மகிழ்வோம், அதை அறிந்தே ஆக மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா நாமத்திற்கே. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று ஆமென். எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று நல்ல கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. ஆராதிப்போமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி உன்னதமான தேவனுடைய நாமத்தை ஒருமித்து உயர்த்துவோமா? ஓ ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், glory. ஆமென். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெய கிறிஸ்து, சேனைகளின் கர்த்தர். ஆமென். சேனைகளின் கர்த்தர் ஜெய கிறிஸ்து எங்களுக்கு முன் செல்கிறார். நாங்கள் ஜெயமாய் நடப்போம். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எங்களை அவர் ஜெயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா, glory. சேனைய தீவனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. சேனைய தீவனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தம் அன்பெமக்கு அதை அறிந்தே ஆக மகிழ்வோம், அதை அறிந்தே ஆக மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக
நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. தாய் மறந்தாலும் நான் மறவே தீக்கற்றோராய் வீட்டுவிடே. தாய் மறந்தாலும் நான் மறவே தீக்கற்றோராய் வீட்டுவிடே. என்றுரைத்தெம் ஏற்றுகிறார் என்றும் வாக்கு மாறிடாரே. என்றும் வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து செல்கிறார். ஹல்லேலூயா. ஜெயமாக நடத்திடுவார். சொல்லுவோம். ஜெய கிறிஸ்து செல்கிறார். ஹல்லேலூயா. ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. எல்லாரும் ஒரு மனதோடு கரங்களை உயர்த்துவோம். ஒரு மனதோடு ஒரு மனதோடு கரங்களை உயர்த்துவோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாய் நடத்துவார். ஜெய கீதங்கள் நாங்கள் பாடிக்கொண்டே ஜெய கொடி ஏற்றுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஓ ஹல்லேலூயா. எல்லார் கைகளை உயர்த்தி ஓ ஹல்லேலூயா. பலவரத நபுஷி அந்தர பலனி பாபா. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. தாய் மறந்தாலும் நான் மறவே தீக்கற்றோராய் வீட்டுவிடே. தாய் மறந்தாலும் நான் மறவே தீக்கற்றோராய் வீட்டுவிடே. என்றுரைத்தெம்மை தேற்றுகிறார். என்றும் வாக்கு மாறிடாரே. என்றும் வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து ஜெய கிறிஸ்து செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். பாடல பாடலாமே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும்.
என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைந்தன இந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைந்தன இந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, ஆதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, ஆதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசு. ஆமென். உந்தன் ஹல்லேலூயா. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமென் மேல் நீ வைத்ததீனால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசமென் மேல் நீ வைத்ததீனால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவே உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். மறைந்திரன்றோ உள்ளம் கையில் வல்லவாயந்தன் புகழிடமே. மறைந்திரன்றோ உள்ளம் கையில் வல்லவாயந்தன் புகழிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமே. ஹல்லேலூயா. தாய் தன் சேயை மறந்து விட்டால் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். மறைந்திரன்றோ உள்ளம் கையில் அல்லவா எந்தன் புகழிடமே. ஹல்லேலூயா. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன். ஹல்லேலூயா. மலைகள் கூட விலகி போகும், பர்வதங்களும் நிலை பெயர்ந்து விடும். உங்கள் மேலும் என் மேலும் மனதுருக்கம் உள்ள கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் மறப்பதில்லை. ஆமென். கரங்களை உயர்த்தி சோதரம் பண்ணுவோம். எல்லாரும் ஆவில நிறைந்து கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி நல்ல அபிஷேகத்தோட ஆராதிக்கலாம்.
என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம் பாடுவோம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். மறைந்திருக்கும் உள்ளம் கையில் வல்லவா எந்தன் புகழிடவே. பாடுவோம். பாடாதவங்களும் பாடுங்க. உள்ளம் கையில் பாட்டு தெரியாதா? சொல்லுவோம். மறைந்திருக்கும் உள்ளம் கையில் வல்லவா எந்தன் புகழிடமே. எல்லாரும் பாடுங்க. வல்லவா எந்தன் புகழிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? வாயை திறந்து சோதனம் பண்ணுவோம். நல்ல சோதனம் பண்ணுங்க. இங்க துதிக்காதவங்க வீட்டுல துதிக்க மாட்டீங்க. இங்க பாடாதவங்க வீட்டுல பாட முடியாது. ஆமென். எத்தனை மேடை ஏறி பாடலாம், பெரிய பாட்டுக்காரரா இருக்கலாம், கர்த்தரை ஆராதிக்க முடியலன்னு பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. உன்னை உள்ளங்கையில் அவர் வரைந்து வைத்திருக்கிறாரு. இவ்வளவு மகத்துவமான தெய்வம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வரைந்தீரன்றோ உள்ளம் கையில். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே ஆமென், உடைய உள்ளம் மகிழ்ச்சினால் நிரம்பணும். ஆவில நிரம்பி ஜெபிக்கலாமே. ஓ ரபா பாபா பரிலதன பௌஷி அந்த ரபல ரபா பாபா. ஹல்லேலூயா. Glory, glory, glory. மறைந்திருன்றோ உள்ளம் கையில் வல்லவா எந்தன் புகழிடமே. மறைந்திருன்றோ உள்ளம் கையில் வல்லவா எந்தன் புகழிடமே. புகழிடம். ஆமென். உயர்ந்த அடைக்கலம், கேடகம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அந்த பிரசன்னத்துக்குள்ள மறைந்திருப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்த பிதாவே, நல்ல கிருபையின் காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொழுதும் வார்த்தைகளை நாங்கள் கேட்டு பலனடையும்படி எங்களை தாழ்த்துகிறோம். வசனம் கேட்டு நாங்கள் பலனடைந்தவர்களாக மன மகிழ்ச்சியோடு வீடுகளுக்கு திரும்பும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்துவதாக, உடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமாயிருப்பதாக. ஆமேன். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. அப்பேற்பட்ட ஆண்டவரே, வல்லமையான வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களை பாதுகாக்கிற, எங்களை வழி நடத்துகிற, எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற வார்த்தைகள். இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது ஆவியானவர்கள் மத்தியில் இடைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். நாம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா, இன்னும் சத்தமா. வெரி குட். நல்லா கர்த்தரை ஆராதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். வெளியில்
கேட்டுக்குள்ளே வர்ற வரைக்கும் சத்தமாக எல்லாம் பேசுகிறதெல்லாம் நல்லா இருக்கு. உள்ளே வந்துட்டால் எப்படியோ தெரியல அமைதி ஆயிடுறாங்க. ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்கக்கூடாது. தேவ சமூகம் நல்லா சுதந்திரமாக நமக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கர்த்தர் ஆராதிக்கும் பொழுது தாவீது எப்படி ஆராதித்தான்? யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். முன் வரிசையில் யாராவது தாவீது எப்படி ஆராதித்தார்னு போட்டிருக்கு. நடனமாடி, ஆசிரியனை விட்டால் நடனம் ஆடுறதுக்கு அவரை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அப்படி நடனம் ஆடுவார். பிரைசலாட். நீங்கள் நடனம் ஆடினா கஷ்டம், முடியாது. அதனால் சத்தமாக பாடுவோம், அல்லேலூயா சொல்லுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். பயபக்தியோடு தேவ சமூகத்தில் நாம் காணப்படுவோம். அல்லேலூயா. இந்த வேளையிலும் கூட ரெவரண்ட் டாக்டர் ஜோயல்கே ஒரு வேத பகுதியை வாசிப்பார்கள். அதை தொடர்ந்து பாஸ்டர்மா வாக்குத்தத்த செய்தியை வழங்குவார்கள். வாசிக்க வேண்டியதன வேத பகுதி சங்கீதம் 91. 91ஆம் சங்கீதம் நாம் வாசிக்க கேட்கலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேணனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் நல்லா சொல்லலாமே. அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன்பாக வாருங்கள். அல்லேலூயா. இன்னும் ஆனந்தமாய். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல அருமையான மனமகிழ்ச்சி நாளுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். 1000 நாளை பார்க்கிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் செல்கிற ஒரு நாள் எப்படியாம் அது நல்லது. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் யாவருக்கும் இரட்சகராம் இயேசுவின் நாமத்தினால் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளில் கூட இந்த மாதத்தினுடைய முதலாவது வாரத்திற்குள்ளே வந்திருக்கிறோம். முதல் நாளை ஆரம்பித்து இது எத்தனாவது நாள்? 5வது நாள். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை. சொன்னால் முதல் நாளிலேயே நாம் எல்லாம் கூடி வந்து கர்த்தரை ஆராதித்து இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கென வைத்திருக்கிறதான அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணணும்? எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1ஆம் தேதி கேட்கலன்னா அடுத்த முதல் வாரத்தில் போய் கேட்டுக்கொள்ளலாம் என்று என்ன பண்ணிடக்கூடாது, நாம் நினைத்து விடக்கூடாது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை. கர்த்தர் அந்த நாளில் என்ன பண்ணுவாங்க? வேறொரு வார்த்தையை கொடுப்பாங்க, வேறொரு சத்தியத்தை கொடுப்பாங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் புதிய புதிய காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னா பொழிந்ததான். எப்படியா? ஒவ்வொரு நாளும் புதிதான மன்னா கிடைத்தது. இன்னைக்கு போனால் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அடுத்த நாள் போனால் என்ன கிடைக்கும்?
இன்னொரு விதமான புதிதான காரியங்கள் தான் உண்டாயிருந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் 1ஆம் தேதியிலே வந்து வாக்குத்தத்த ஆராதனையில் கூடி கர்த்தரை ஆராதிப்போம். நமக்கு எல்லாருக்குமே வேலைகள் இருக்கும். அதற்கு ஏற்றாற் போலதான நேரங்களை நாம் ஒதுக்கி இருக்கிறபடியினால் நாம் நிச்சயமாக இந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் அந்த மாதத்தை மிக ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளிலும் கூட நம் மாதத்தினுடைய 1ஆம் நாளில் ஒரு வேத வார்த்தையை வசனத்தை நம்ம தியானித்தோம். நம்ம எல்லாருக்கும் நினைவிருக்கும். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை தான் நம்முடைய வார்த்தையாய் இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாய் நாம் எடுத்துக்கொண்டோம். நான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். ரூத்தின் சரித்திரம் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தின் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலெல்லாம் கர்த்தர் நமக்கு என்ன பண்ண போகிறாங்களாம்? நிறைவை கொடுக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக எல்லாரும் நிறைய இருக்கணும் தானே விரும்புகிறோம். கிச்சனில் போனால் எல்லா பொருளும் எப்படி இருக்கணும்? நிறையா இருக்கணும். பேங்க்கில் அக்கௌண்ட் பார்த்தனா எப்படி இருக்கணும்? நிறையா இருக்கணும். எல்லாம் ட்ரை ஆகணும்னு யாரும் நினைப்போமா? கொஞ்சம் சொல்லுங்களேன். எல்லாம் அனுபவமாகத்தானே நம்ம பேசுகிறோம். பேங்க்குக்கு போகிறோம், ஏடிஎம் கார்டை போடும்போது வெறுமையாகவே தான் இருக்கணும் என் பேங்க்கில் அப்படின்னு நினைப்போமா? யாராவது நினைப்போமா? அக்கௌண்ட் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கணும், நிறைய இருக்கணும் என் பேங்க் அக்கௌண்ட்டு. அப்படி தானே வீட்டில் வந்து பீரோ திறந்து எப்படி இருக்கணும்? நிறைய ட்ரெஸ் இருக்கணும். யாருமே நினைக்க மாட்டிங்களா? ஒன்றே இருந்தால் போது, துவச்சி காஞ்சோன்னு கட்டிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லி நினைப்போமா? யாரும் நினைக்க மாட்டோம். இல்லை, இப்போ வரப்போகுது கிறிஸ்மஸ்ஸு, இப்போ நிறைய பேர் எடுத்து ரெடியாக வச்சுருப்பாங்க. அப்படி தானே? நீ யாருமே பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இனிதான் எடுக்க போகிறீங்களா? அதுவும் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் எல்லாம் உற்சாகமாக இருக்கும். முதல் வாரம்ல எல்லாம் திருவிருந்தாராதனை இருக்க எல்லாம் உற்சாகமாக செயல்படுவோம். நிறைவான பலனை கர்த்தர் நமக்கு என்ன பண்ண போகிறாராம்? கட்டளையிட போகிறாராம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை கர்த்தர் குறைவாய் வைக்க என்ன பண்ணுறது இல்லை, விரும்புகிறது இல்லை. தாவீது சொல்கிறார், என் பாத்திரம் என்ன பண்ணுகிறது? நிரம்பி வழிகிறது என்று சொல்கிறார். அவர் உணர்ந்து கொள்ளுகிறார் கர்த்தர் என்னை எப்படி நடத்துகிறார் என்கிறதை அவர் உணர்ந்து கொண்டபடியினால் தான் அவரால் சொல்ல முடிந்தது. என் பாத்திரம் என்ன பண்ணுகிறது? நிரம்பி வழிகிறது என்று சொல்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம். அவைகளை தியானிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ண வேண்டுமாம்? அபியாசப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு நிறைவான பலனை கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன செய்ய வேண்டுமா? உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாக இருக்கிற உனக்கு என்ன உண்டு? நிறைவான பலன் உண்டு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நாம் என்ன பண்ண வேண்டுமாம்? அடைக்கலமாய் வைத்துக்கொள்ள வேண்டுமாம். சங்கீதம் 91 வாசித்தோம்ல, அதற்காக தான் அந்த சங்கீதத்தை நம்ம வாசித்தோம். 91ஆம் சங்கீதத்தில் தாவீது அந்த இடத்துல சொல்கிறார். 2வது வசனம் சொல்லிக்கிறேன். அல்லேலூயா. எப்படி சொல்லுவாராம்? நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருடைய வாயிலுமிருந்து வரவேண்டிய, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரவேண்டியதான ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், கர்த்தரை நோக்கி நம்ம என்ன சொல்லணுமா? நீர் என் அடைக்கல ஆண்டவரே, நீங்கள் என் தேவன் ஆண்டவரே, நான் நம்பி இருக்கிறவர் நீங்கள் தான் ஆண்டவரே, எனக்கு வேறு நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரையே தன் அடைக்கலமாக என்ன பண்ண வேண்டுமாம்? கொள்ள வேண்டுமாம். ஸ்தோத்திரம். அதே சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, எனக்கு அடைக்கலமாக இருக்கிற கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டா என்று சொல்லி 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும்
கேடகமுமாய் இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடைக்கலமாய் ஒரு அடைக்கலத்தை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர், ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருக்குள்ளாக நாம் என்ன பண்ணி விட வேண்டும்? இருந்து விட வேண்டும். கிறிஸ்துவுக்கு உள்ள இருந்தால் ஒருவன் எப்படி இருக்க முடியுமா? புது சிருஷ்டியா இருக்க முடியும். கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கிறவர்களா இருக்க வேண்டும். அவருக்குள் வேர் கொண்டவர்களா இருக்க வேண்டும். அவருக்குள் நிலைத்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும். அவருக்குள் வளர்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நம்மால் தான் என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும், ஆண்டவரே நீங்க தான் எனக்கு அடைக்கலம், நீங்க தான் என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர். எவ்வளவு ஆணித்தரமாய் சொல்கிறார் அல்லவா? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் சோர்ந்து போய்விடக்கூடாது. நமக்கு அடைக்கலமானவர் இருக்கிறார். அவர் சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலமானவர் என்று சொல்லி வசனத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 33:27 பார்க்கிற பொழுது அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவராய் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிற அந்த அன்பின் தேவன், அநாதி தேவனாய் இருக்கிறார். அவர் தானே உங்களுக்கும் எனக்கும் அடைக்கலமாய் காணப்படுகிறார். ஸ்தோத்திரம். நமக்கு பாதுகாவலராய் இருக்கிறார். நாம் அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள் போய்விட்டோம் என்று சொன்னால் அவர் தம்முடைய கருத்தின் நிழலினால நம்ம என்ன பண்ணுவாராம்? மூடிக்கொள்வாராம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இத்தனை பெரிய தேவனை தான் நம்ம தெய்வமாய் வைத்துக் கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் பெரியவர், உயர்ந்தவர், போற்றப்படத்தக்கவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, நிச்சயமாய் அவரே நமக்கு அடைக்கலமாய் காணப்படுகிறார். நீதிமொழிகளில் பார்க்கிறோம், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி எப்படி இருப்பானா? சுகமாய் இருப்பான் என்று சொல்கிறார். அல்லேலூயா. சுகம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால், வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ண வேண்டும்? அவரது நாமத்திற்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய நாமம் தான் என்னது? பலத்த துருகம். நீதிமான் என்ன பண்ணுவான்? அந்த நாமத்துக்குள் ஓடி போய் விடுவான். ஆண்டவருக்குள் ஓடி வந்து விடுவான். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 91 கடைசியான அந்த வசனங்களை பார்க்கிற பொழுது, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அறிந்தவர்களுக்கு எங்க இருக்குதாம்? உயர்வான அடைக்கலம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவரை நேசிக்கிற கர்த்தருக்கென வாழ்கிறவர்களுக்கு எத்தனை பெரிய அடைக்கலம் உண்டு என்கிறத நாம் என்ன பண்ணிடக்கூடாது? மறந்து விடக்கூடாது. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். ஸ்தோத்திரம். ஆனபடினால தான் ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலத்தை கொடுப்பேன். ஏன்னா நீங்க நாமத்தை என்ன பண்ணியிருக்கீங்க? அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். யோவான் 1:12 சொல்லப்படுகிறது, என் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் யாரு? அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, என்ன சொல்லப்படுது அந்த வசனத்தை ஒரு முறை வாசிங்கம்மா. யோவான் 1:12 வசனம். ஆமேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாங்களோ, யாரெல்லாம் அவருடைய நாமத்தை அறிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் எங்கு உண்டாம்? உயர்ந்த அடைக்கலம் உண்டு. அவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம் உண்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் யாரு? அவருடைய நாமத்தை அறிந்து வைத்திருக்கிறபடினால் நீங்களும் நானும் யார்? அவருடைய பிள்ளைகள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லாமே, நான் அவரது பிள்ளை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரொம்ப பெருமையோடு நாம் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார் தெரியுமா? உயர்ந்த அடைக்கலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நாட்களில் பாருங்க, ஆனால் நாம் என்ன செஞ்சிருமா? அவருக்குள்ளாக இருக்கணும். கர்த்தருக்குள் இருக்க வேண்டும். கர்த்தர் நினைச்சா அவருக்குள் இருக்கணும்னு சொல்லி தான் விரும்புகிறாங்க. அவருக்குள் வாழ்கிறவர்களாய்த்தான் நாம் காணப்பட வேண்டும். அவருக்குள் வேறு கொண்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அவருக்குள் நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்கணும். ஸ்தோத்திரம். அப்போ தான் என்ன பண்ண முடியும்? நிறைவான பலன்களை நாம் காண முடியும். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இதெல்லாம் 1ஆம் தேதியினுடைய வார்த்தைகள். அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் என்கிறதான காரியத்தை தான் நம்ம பார்க்கணும். நிறைவான பலன் கிடைக்கணும் இல்லை? எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம் இல்லை? நிறைவான பலன் வேண்டும். எத்தனை பேருக்கு எனக்கு நிறைவாக பலன் வேணும்னு நினைக்கிறோம்? ஆமேன். எல்லாருக்குமே எல்லாருக்குமே வாஞ்சதான், எல்லாருக்கும் ஆசை தான். எனக்கு நிறைவாக இருக்கணும். எல்லாம் எப்படி இருக்கணும்? நிறைவாக இருக்கணும், திருப்தியாக இருக்கணும், பூரணமாக இருக்கணும். கர்த்தர் அப்படிப்பட்ட நிறைவினால தான் நம்ம என்ன பண்ணுறாங்களாம்? நிறைவாய் ஆசீர்வதிக்கிறாராம். அவர் மல்கியாவில் பார்க்குற வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் என்ன பண்ணுறாரா?
ஆசீர்வதிப்பேன் சொல்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே தேவன் பிரியமாய் இருக்கிறாராம். அவர் எப்படி திரும்ப கொடுக்கிறாராம்? அதை அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக அதை நன்றாய் அழைப்பார்கள், மடியிலே போடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் அப்படிதாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிசினித்தனமாய் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. ஸ்தோத்திரம். அவர் நிறைவானவைகளை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிறைவான பலனை கர்த்தர் நமக்கு கிடைக்க செய்ய வல்லவர். ஆனால் நிறைவான பலன் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் எதெல்லாம் போயிடணும்? குறையெல்லாம் போகணும். அப்படிதானே? ஸ்தோத்திரம். வசனத்தில் பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்தில் எல்லாத்துக்கும் தெரிந்த வசனம் தான். போன வாரத்தில் கூட அந்த வசனத்தை தான் தியானித்தோம். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போம். நான் கொஞ்சம் அதை மாற்றி சொல்கிறேன். குறைவானது ஒழிய வேண்டுமானால் நிறைவானது என்ன பண்ண வேண்டும்? வர வேண்டும். வசனத்தை என்ன பண்ணக்கூடாது? கூட்டக்கூடாது, குறைக்கக்கூடாது. ஆனால் இதே வசனத்தை ரெண்டும் அர்த்தம் ஒன்று தான். நிறைவானது வரும்பொழுது குறைவானது என்ன பண்ணிடும்? ஒளிந்து போய்விடும். குறைவானது ஒழிய வேண்டுமானால் நிறைவானது என்ன பண்ணணும்? வர வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை கர்த்தர் நிரப்பவல்ல. அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் நிரப்புகிறவர். ஸ்தோத்திரம். நம்மை நிரப்புவார், நம்முடைய வீட்டை நிரப்புவார், நம் கையிடுகிற காரியங்களை நிரப்புவார், நம்முடைய ஊழியங்களை நிரப்புவார், நம்முடைய சபையை நிரப்புவார். எல்லாவற்றையும் கர்த்தர் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நிறைவான பலன் கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் நம்ம கொடுப்பாராக. அதே தான், குறைவானதெல்லாம் ஒழிந்து போக வேண்டும். குறைவானதெல்லாம் ஒழிந்து போகும் என்று சொன்னால் என்ன உண்டாகும்? நிறைவு வந்துடும். ஸ்தோத்திரம். அந்த இடத்துல நிறைவு வரும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆனால் நமக்கு என்ன குறை இருக்குது? ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு கேட்டால் என்னென்ன சொல்லுவோம்? சொல்லுங்கள் பார்ப்போம். ரோசிமா சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன குறை இருக்குது? குறையே இல்லை. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை. கர்த்தருடைய பிள்ளைங்க எல்லாரும் அப்படியே வாழ்ந்து சுகமாக இருப்பீர்களாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரையும் நம்ம கூப்பிட்டு கேட்டால் ஒவ்வொருவருக்கும் என்ன சொல்லுவோம்? எனக்கு இந்த குறை இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, சரீரத்தில் குறை இருக்குது, சரீரத்தில் பலவீனம் இருக்குது, என்னுடைய தேவைகள் இவ்வளவு இருக்கிறது, என்னுடைய கடன் பிரச்சனைகள் இவ்வளோ இருக்கிறது, இன்னும் பல பல காரியங்கள் நமக்கு எதையெல்லாம் தோன்றுகிறதோ எல்லாம் என்ன பண்ணோம்? நமக்கு முன்னாடி வரும். நான் எப்போவுமே சொல்லுவேன், நம்ம எப்பொழுதுமே நம்ம குறைகளையே நினச்சிட்டு இருந்தா ஆண்டவர் நமக்கு செய்த நன்மையெல்லாம் என்ன பண்ணிடுவோம்? மறந்து போயிடுவோம். ஆண்டவர் செய்த நன்மையெல்லாம் நம்ம நினச்சி பார்த்தோம்னு சொன்னால் குறைவெல்லாம் மறந்து போயிடுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை தம்முடைய நன்மையினாலே நிரப்ப. அந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் என்ன? ஐயா ஜெபம் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க? என்ன சொல்லி ஜெபம் பண்ணாங்க? இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் என்ன? என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மைகளினால் நம்மை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறைவுகளை மாற்றி போட கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு என்ன குறை இருக்குது, நமக்கு என்ன குறை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறைகள் இருக்கத்தான் செய்யும். இல்லைன்னு யாரும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒரு விதத்தில் இல்லாவிட்டாலும் இன்னொரு விதத்தில் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதமான குறைகள் இருக்கும். ஆனால் கர்த்தர் அந்த குறைகள் எல்லாம் நிறைவாக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை பாருங்க, வாசிங்கள். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவரையே அவர் நமக்காக கொடுத்த பிறகு இதெல்லாம் மற்ற இந்த உலகத்தில் நமக்கு என்னெல்லாம் குறைன்னு சொல்லி நினைக்கிறோம், அதெல்லாம் நமக்கு என்ன பண்ணுவார்? அருளாமல் இருப்பாங்களா? தன்னையே கொடுத்துட்டாரு. ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய இரத்தத்தையே கொடுத்து விட்டார். நமக்காக நீங்களும் நானும் மீட்படைய வேண்டும், நீங்களும் நானும் அவருக்கு சொந்தமாக வேண்டும் என்கிறதான அந்த காரணத்திற்காக தன்னைத்தானே அவர் ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்தாரு. அவ்வளோ பெரிய காரியத்தை செய்த ஆண்டவர் இந்த உலகத்தில் நமக்கு என்னென்ன காரியங்கள் தேவை என்று எதையெல்லாம் நினைச்சிருக்கோமோ, இதெல்லாம் எனக்கு குறை என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறோமோ, அந்த குறையெல்லாம் மாற்ற கர்த்தரால் முடியுமா? முடியாதா? அவர் எல்லாவற்றையும் அருள்வார். அவர் எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று கேட்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தம்முடையதான நன்மைகள் எல்லாம் நிறைவாய் பூரணமாய் கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு காரியத்தை மட்டும் சொல்கிறேன். நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன குறை, நமக்கு என்ன குறைன்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் நம்மிடத்தில் என்ன குறை இருக்குன்னு சமயம் என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? நம்மிடத்தில் என்னிடத்தில் என்ன குறை இருக்குது? ஸ்தோத்திரம். யோசித்து பார்த்துருக்கணுமா?
எல்லாம் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் பூரணப்பட்டிருக்கிறோமா? நம்ம எல்லாம் குறை என்று சொன்னோன்னே பேங்க் அக்கௌண்ட்டும் நம்முடைய வீடும் நம்முடைய கையிடுகிற காரியம் எல்லாவற்றும் நிறைவாக இருக்கணும்னு நினைக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க? அதுக்கு தான் தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் தன்னையே ஒப்பு கொடுத்தவர் என்ன பண்ணுறது தான் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பார். அப்படி செய்கிற தேவன் நமக்கு இதெல்லாம் கொடுக்காம போயிடுவாங்களா? ஸ்தோத்திரம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலாக ஆண்டவர் செஞ்சிருவாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம ஒன்று கேட்டால் 2 கொடுக்குற தேவன் தான். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் குறைவு என்று சொல்லி வருகிற பொழுது நம்ம இந்த உலக பிரகாரமான குறைகளையே நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. நமக்குள் எனக்குள் என்ன குறை இருக்கிறது அதை நாம் பார்த்து என்ன பண்ண வேண்டும் தெரியுமா? சரி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்கம்மா. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோம் ஸ்தோத்திரம். அதற்கு முன்பாக 2ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்கள். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். எவ்வளோ பெரிய நல்ல சர்டிஃபிகேட்டில் எவ்வளோ பொறுமையாக இருக்கிற, யார் யாரெல்லாம் தவறு செய்கிறாங்கங்கிறத நீ பார்த்து அறிந்து கொள்ளுகிற. நீ பொல்லாதவர்களெல்லாம் என்ன பண்ண முடியல, உன்னால் சகிக்க முடியலை. பொல்லாப்பு சேருவங்களை கண்டா உன்னால் என்ன பண்ண முடியல, சகிக்க முடியவில்லை. இதை ஒரு சபைக்கு ஆண்டவர் சொல்கிற, எபேசு சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறதான அந்த வார்த்தை. ஸ்தோத்திரம். அவர் சொல்லுகிற நீ எல்லாவற்றையும் சகித்து கொள்கிற, பொறுமையாக இருக்கிற, ரொம்ப நல்லா இருக்கிற, எல்லாவற்றையும் உன்னால் என் நாமத்தின் நிமித்தம் நீ என்ன பண்ணுற, இழைப்படைந்து போகிறதில்ல. ஆனால் என்ன பண்ணுற தெரியுமா? அதுக்கு பல என்ன நீ படுகிற பிரயாசம் எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுறேன், அறிந்திருக்கிறேன். எல்லாவற்றில் ஏதாவது ஒரு குறை இருக்குது, அதில் ரொம்ப நல்ல சர்டிஃபிகேட், நல்ல ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். நீ ரொம்ப நல்லா இருக்கிற, எல்லா விஷயத்துலையும் நல்லா இருக்கிற, ரொம்ப ரொம்ப பிரயாசப்படுற, இழைப்படைந்து போகிறது இல்லை, நீ சோர்ந்து போகிறது இல்லை. என்ன காரியம் வந்தால் பொல்லாதவர்களாய் கண்டால் அவர்களை நீ சகிக்கிறதில்லை, அவர்களோடு கூட கலந்து போகிறதில்லை, அவர்களோடு கூட அவர்கள் செய்கிற காரியங்களை நீ செய்கிறதில்லை. ஸ்தோத்திரம். பாருங்க, என் நாமத்தின் நிமித்தம் நீ எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிற, உன் கிரியை, உன் பிரயாசம், உன்னுடைய பொறுமை எல்லாத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். எவ்வளோ நல்ல ஒரு சாட்சி அவரை குறித்து, அந்த சபையை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் அதற்கு அடுத்தபடியாக ஆண்டவர் சொன்னார், ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு என்று சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ளார என்ன இருக்கு? குறைவு இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த குறைவை தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆதியில் கொண்டிருந்தே அந்த அன்பு இல்லை, இப்போ இல்லை என்று சொல்கிறார். அல்லேலூயா. இந்த குணம்லாம் இருக்குது தான், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பிரயாசப்படுற, இழப்படைந்து போகிறதில்ல, நன்மை செய்கிற, பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாது இருக்கிற, அப்போஸ்தலர்கள் என்று பெயர் சொல்லிக்கொண்டு பொய்யாய் திரிகிறவர்களை கண்டறிந்து அவர்களை விட்டு விலகிற, எல்லாம் செய்கிறாய், நல்லது தான். ஆனால் நீ ஆதியிலே கொண்டிருந்தாயே அன்பு, அந்த அன்பு எங்கே என்று கேட்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்குள் எப்பேற்பட்ட குறைவு இருக்கிறது? நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியணும், ஆசீர்வாதம் தான். நம்முடைய வீடு நிரம்பி வழியணும், உண்மைதான். நம்முடைய பேங்க்கெல்லாம் நிரம்பி இருக்கணும், ஸ்தோத்திரம். நம்ம செய்ய வேண்டிய காரியமெல்லாம் நிறைஞ்சிருக்கணும், ஸ்தோத்திரம். எல்லாம் செய்யப்பட வேண்டும். எனக்குள் என்ன இருக்குது? எனக்குள் என்ன இருக்கிறது? நாளில் கூட நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஆதியில் கொண்டிருந்த அன்பு நம்மிடத்தில் உண்டா? ஸ்தோத்திரம். ஆதியில் என்ன பண்ணோம்? நன்றாய் ஓடினீர்களே, பவுல் சொல்கிறார், நன்றாய் ஓடினீர்களே, முன்னாடி சத்தியத்தில் நிலை கொண்டிருந்தீர்களே, உங்களை கலங்க பண்ணினவன் யார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நன்றாய் ஓடிக்கொண்டிருந்தோமே, நம்முடைய ஓட்டம் இப்பொழுது எப்படி இருக்கிறது? ஆமையும் முயலும் ஓடினது போல என்ன பண்ணிடக்கூடாது. முயல் என்ன பண்ணிச்சு? நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடிச்சு. அப்புறம் எங்கே போயிடுச்சு தெரியாதா? கொஞ்ச நேரம் ஓடுதான், ஓடுறாங்க. ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதே கொஞ்சம் அந்த கேரட் செடியெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் சாப்பிட்டாங்க. அப்புறம் போய் கொஞ்ச நேரம் என்ன பண்ணலாம், ஆமாம் என்ன பண்ணோம், அது வரும் மெதுவாக. அது வர்றதுக்குள்ள நம்ம குட்டி தூக்கம் போட்டு எந்திரிச்சிடலாம். நல்லா சாப்பிட்ட உண்ட மயக்க தொண்டன்னு கொண்டுல கேரட்டில் சாப்பிட்டோன்னு படுத்து தூங்கிட்டாங்க. ஓட்டம் என்ன பண்ணி விட்டது? தடைபட்டு விட்டது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆதியில் ஓடின ஓட்டத்தோடு ஓடி இருந்தால் எங்கே ஓடி இருக்கலாம்? லக்கை அடைந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் பிரியமானவர்கள், நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். ஆதியில் நம்ம ஆண்டவர் மேலே வச்சிருந்த அன்பு இன்னைக்கு இருக்குதா? யோசிச்சு பார்ப்போம். நம்ம ரட்சிக்கப்பட்ட காலங்களில்
ஒருவேளை கர்த்தரை அறிந்து கொண்ட காலங்களில், கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட காலங்களில், அவர் தமது இரத்தத்தை கொண்டு கழுவின அந்த நாளிலே நாம் அவர் மேல் வைத்திருந்ததான அன்பு இப்பொழுது இருக்கிறதா? ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை குறைவு நமக்குள்ள இருக்குது, எத்தனை குறைவு இருக்குது. நம்முடைய வார்த்தையில் என்ன பண்ணிடுறோம்? மாறிடுறோம். நம்முடைய செயலில் என்ன பண்ணிடுது? மாற்றம். அப்போல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளை என்ன பண்ண மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் அங்கே வரமாட்டேன், நான் அங்கே உட்கார மாட்டேன், ரொம்ப என்ன பண்ணுவோம், ரொம்ப கரெக்டாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைப்போம். ஆதியில் நன்றாய் தான் ஓடிக்கொண்டிருந்தோம். ஆனால் நம்முடைய ஓட்டத்தை தடை செய்தவன் யார்? இந்த முயலை போல கேரட்டும் தூக்கமும் ஒருவேளை நமக்கு கண்களுக்கு முன்பாக வந்திருக்கிறதா? இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை ஒருவேளை தடைப்படுத்தி கொண்டிருக்கும் என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாளை நம்மை நாமே அலசி பார்ப்போம், நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, ஆதியில் கொண்டு இந்த அன்பு என்கிட்ட இல்லை ஆண்டவரே, நன்றாக ஓடணும், நல்லா ஆராதனைக்கு வந்தோம், நல்லா ஜபங்களுக்கெல்லாம் வந்தோம், நல்லா ஆராய்த்து முழு எப்பெல்லாம் ஜபம்னு சொல்கிறாங்களோ அப்போல்லாம் ஓடி வருவோம். எப்போல்லாம் உபவாச ஜபம்னு சொன்னால் அப்போல்லாம் உபவாசம் போட்டு என்ன பண்ணுவோம், நல்லா ஜெபிப்போம். மாலையில் கூட்டம்னா வருவோம், காலையில் கூட்டம்னா வருவோம், ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வருவோம், சாயங்காலம் ஆராதனை வருவோம். எத்தனை காரியங்கள் எப்பொழுது வைத்தாலும் என்ன பண்ணுவோம், வருவதற்கு நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தோம், தயார்படுத்தி வைத்திருந்தோம். ஸ்தோத்திரம். ஏனென்றால் அந்த அன்பு, அவருடைய அன்பு, கிறிஸ்து நாம் பாவிகளாக இருக்கையில் அவர் தம்முடைய இரத்தத்தை கொடுத்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தபடினாலே அவருடைய அன்பு இன்னது என்று விளங்க பண்ணினார் என்று சொல்லி ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறபடியாக அவர் தன்னுடைய அன்பை விளங்க பண்ணின பொழுது அந்த அன்பை நம்ம விளங்கிக்கிட்டோம், புரிந்து கொண்டோம். அந்த அன்பினாலே நாம் இழுக்கப்பட்டபடினால அவருக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்போ நன்றாய் ஓடிக்கொண்டிருந்தோம். ஆனால் அந்த ஓட்டம் என்ன ஆகுது, சில நேரங்களில் தடைப்படுது. சில நேரம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஓட முடியலை, கொஞ்சம் கால தாமதமாகுது, கொஞ்சம் ஸ்லோவாகிடுது, காலெல்லாம் பின்னுகிறது. காரணம் என்ன? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆதியில் கொண்டே இருந்த அன்பு நம்மிடத்தில் என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சு போயிடுச்சு. ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த அன்பை இந்த நாளில் நம்மிடத்தில் புதுப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அந்த அதிகாரங்கள் எல்லாம் வீட்டில் போய் படித்து பாருங்கள், என்னென்ன காரியத்திலெல்லாம் குறைவுகள் வந்தது என்று சொல்லி. ஏசபேலினுடைய போதகம் வந்தது, பிலேயாமினுடைய போதகம் வந்தது. இவைகளினாலே நீங்கள் என்ன பண்ணீங்க, இவைகளெல்லாம் நீங்கள் என்னை விட்டு போய்விட்டீர்கள் என்று சொல்லி இப்படிப்பட்ட பல காரியங்கள் அந்த அதிகாரத்தில் உண்டு. ஆனால் ஒரு காரியம் நான் இந்த நாளில் சொல்கிறது, எனக்குள், நம்ம ஒவ்வொருவரும் சொல்லணும், எனக்குள் என்ன குறைவு இருக்கு ஆண்டவரே? ஆதியில் கொண்டிருந்த அன்பு என்ன இல்லை, என்கிட்ட இல்லை, எனக்கு குறைஞ்சிருச்சு. உண்மைதான். எவ்வளவோ உபவாசித்திருந்தோம், எவ்வளவோ ஜெபித்து கொண்டிருந்தோம், எவ்வளோ மணி நேரமாய் ஜெபிப்போம். எப்பெல்லாம் ஜெபிக்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் ஜெபிப்போம். எப்பொழுதும் பாடலும் ஆடலும் சிரிப்பும் சந்தோஷமும், ஐயோ இப்பொழுது மறித்தால் நம்ம பரலோகத்துக்கு போய்விடுவோமே என்கிறதான அத்தனை பெரியதான ஒரு சந்தோஷமும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் இருந்தது. ஆனால் இப்பொழுது அவைகள் எல்லாம் எங்கே? இந்த உலக கவலைகளும் பாரங்களும் நம்ம என்ன பண்ணுகிறது, அழுத்தி கொண்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த உலகத்தின் கவலைகள் பாரமாய் நம்ம என்ன பண்ணுகிறதா, இந்த உலகத்தின் சுமைகள் தான் நமக்கு என்ன பண்ணுது, பாரமாய் மாறி விடுகிறது. ஆமீன். அவைகளினால் நம்ம ஆண்டவர் மேல் வைத்திருந்ததான அந்த ஆதி அன்பை இழந்தவர்களாய் போய்விடுகிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களை, இந்த நாளில் நம்மை புதுப்பிக்கும்படியான ஒரு நாளை நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆண்டவரே, ஒருவேளை எனக்குள்ள என்ன இருந்துச்சு, ரொம்ப நான் ஆதியில் கொண்டிருந்த அன்பில் குறைவுபட்டிருந்தேன், நல்லா ஜெபித்துட்டு இருந்தேன், இப்போ என்னால் கொஞ்சம் ஜெபத்தில் குறைவாக தான் இருக்கிறேன், நல்ல வேதம் வாசித்தேன். ஒருவேளை ஏன் பைபிள் படிக்கலன்னு சொன்னால் பல காரணங்களை சொல்லுவோம். இப்போல்லாம் என்னால் என்ன பண்ண முடியல, எழுந்திருக்க முடியல, என்னால் என்ன பண்ண முடியல, வாசிக்க முடியல, நேரமே கிடைக்கிறது இல்லை, எல்லாவற்றிற்கும் நேரத்தை ஒதுக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய காரியத்திற்கான எவ்வளவு நேரம் ஒதுக்குறோம் ஒவ்வொரு நாளும், அதை யோசித்து பார்ப்போம். ஸ்தோத்திரம். சில நிமிஷங்கள் கூட நம்மால் கொடுக்க முடியாத நாட்களாக எத்தனையோ நாட்களை நாம் கழித்து விட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்ம யோசிப்போம், ஆண்டவரே, ஆதியில் நான் எப்படி அன்பாக இருந்தேன், அதை காட்டிலும் என்னுடைய அன்பு உம்மில் நான் கொண்ட அன்பு இன்னும் பெருக வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். நமக்குள் என்ன குறைவு இருக்குங்கிறத நம்ம பார்த்து சரி செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த நாட்களில் நம்ம வேறொரு காரியத்தில் நம்ம பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யாருக்கெல்லாம் குறைவு இல்லாமல் போகிறது என்கிறதை பார்ப்போம். சங்கீதம் 34ஆம் சங்கீதத்தினுடைய 9வது வசனத்தை வாசியுங்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதலாவதாக நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது நம்மை நாமே அலசி பார்க்க வேண்டியதான ஒரு காரியம். எனக்குள் என்ன ஆதியில் கொண்டிருந்த அன்பு என்னிடத்தில் உண்டா என்று சொல்லி பார்க்க வேண்டியதான ஒரு கட்டாயத்துக்குள்ளே இருக்கிறோம். இது இந்த நாள் நம்ம திருவிருந்துக்குள் போக போகிறோம், திருவிருந்து ஆராதனை எடுக்க போகிறோம். அதற்கு முன்பாக நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து அறிந்து நம்மை நாமே சோதித்து பார்த்து நம்மை சரி செய்து கொள்வோம். நாளிலும் பார்க்குற அடுத்தபடியாக முதலாவதாக, அவருக்கு பயந்தவர்களுக்கு என்ன இல்லையாம்,
குறைவில்லை. சங்கீதம் 34:9 பார்க்கிறோம், அவருக்கு பயந்தவர்களுக்கு என்ன கிடையாது? குறைவே இல்லை. எல்லாம் சொல்லலாமே, அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை, அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு யார் பயப்படுறாங்களோ அவங்களுக்கு என்ன கிடையாது? குறைவு கிடையாது. நிறைவான பலனை ஆண்டவர் தருகிறார். நிறைவானது வருகிற பொழுது குறைவானது ஒழிந்து போய்விடும். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு என்ன பண்றது இல்லையா? அவருக்கு பயந்தவர்களுக்கு என்ன கிடையாது? குறைவு இல்லை என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம், கரெக்ட், நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். வாசிக்கும் அந்த வசனத்தை. ஆமென், ஸ்தோத்திரம். தீமையை வெறுக்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுறவங்க எப்படி சொல்லலாம்னா, தீமையான காரியங்கள் வருகிற பொழுது, பொல்லாப்பான காரியங்கள் வருகிற பொழுது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நமக்கு முன்பாக வருகிற பொழுது, கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டிய நிலைமை வருகிற பொழுது, தூஷணமான வார்த்தைகளை ஒருவேளை சொல்லுகிற நிலைமை வரும் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருப்போம் என்றால் அவைகளை என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. தீமையை விட்டு என்ன பண்ணணும்? விலகணும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனால் தான் அதை என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். இல்லாவிட்டால் உலக பிரகாரமாக வாழ்கிற மற்ற மனிதர்களைப் போலத்தான் நாமும் வாழ்ந்து விடும். அதற்காக ஆண்டவர் நம்ம என்ன பண்ணல? தெரிந்து கொள்ளவில்லை. உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? தீமையை விட்டு விலகி விட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தீமையை விட்டு யார் விலகுறாங்களோ அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிந்து கொள்ளலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டு. மற்ற மனிதர்களைப் போலவே நாமும் செய்து கொண்டிருந்தால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், சோதம் கொமோரா பட்டணத்தில் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை என்று கர்த்தர் கண்டார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். பயங்கர பாவங்கள், அருவருப்பான நிலைமைகள், இதெல்லாம் அந்த சோதம் கொமோரா பட்டணத்தில் செஞ்சாங்க. ஆனப்படினாலே அந்த பட்டணத்தில் என்ன இல்லை? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை என்று ஆண்டவர். ஏன்னா துணிகரமாக செஞ்சாங்க. எந்த தவறையும் துணிகரமாய் செய்தார்கள், எந்த செயலையும் செய்தார்கள், எந்த வார்த்தையையும் துணிகரமாய் பேசினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இதைத்தான் செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு திட்டத்தை கர்த்தர் வகை எடுத்திருக்கார். எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிறதான காரியத்தை கர்த்தர் நமக்கு அனுமதிக்கவில்லை என்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் நீங்களும் நானும் அவருடைய சொந்த இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். ஆனபடியினாலே தீமையை விட்டு விலகுகிறவர்களாக இருக்கிற பொழுது மாத்திரமே நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அந்நாட்களை யோசேப்புக்கு பாவம் செய்யும்படியான ஒரு பெரிய காரியம் வந்தது. ஆனால் யோசேப்பு என்ன சொல்கிறார்? நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு நான் உடன்படுவது எப்படி? நான் இன்று கர்த்தருக்கு பயந்து என்ன பண்றார்? பொல்லாங்குக்கு விலகி ஓடுகிற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினாலே விலகி ஓட வேண்டியது யாரு? வருந்தான். நம்மை சுற்றி வரும் உலகத்தின் காரியங்கள், உலகத்தினுடைய இச்சைகள் எல்லாம் என்ன பண்ணும்? நமக்கு முன்பாக அது வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அவைகளை விட்டு விலக வேண்டியது யார் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தான். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை. ஆமென். எப்போ தேவனுக்கு பயப்படுகிறவனே ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் அறிந்து கொண்டாரா? 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் அவரை அழைக்கிறாரு. நீ உன் ஜென்ம தேசத்தை விட்டு வா, உன் தகப்பன் வீட்டை விட்டு வா, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, இப்படியெல்லாம் சொல்லி அழைத்தார். அப்பெல்லாம் என்ன பண்ணலை? ஆண்டவர் அவரை அறிந்து கொள்ளல. தெரியும் அவருக்கு கர்த்தர் பயப்படுகிறவர் என்று சொல்லி. கானான் தேசத்துக்கு இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். இந்த தேசம் முழுமை நீ வடக்கேயும் தெற்கேயும் எல்லா இடமும் நடந்து திரி, நீ எம்மட்டும் நடந்து திரிவாயோ அம்மட்டும் நான் உனக்கு தருவேன். அதையும் சொல்றாரு. இப்படிப்பட்ட பல ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு. உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலத்தனையாகவும் பெருகுன்னு சொன்னார். இதெல்லாம் அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள், அவருக்கு ஆசீர்வாதங்கள். ஒவ்வொரு நேரத்திலும் அவருக்கு அவருடைய ஆசீர்வாதங்களை என்ன பண்ண முடியலையாம்? பூமியினால தாங்கக்கூடாததா இருந்தது. இவையெல்லாம் செய்து கொண்டு வந்தார். இதெல்லாம் தெரிந்தும் அவருக்கு தன் 100வது வயதில் ஆண்டவர் ஒரு குழந்தைய கொடுக்குறார், ஈசாக்கை. தெரியும்ல இந்த சம்பவம்லாம்?
இந்த ஆதியாகமத்தில் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆபிரகாம், ஈசாக்கு இதெல்லாம் ரொம்ப நமக்கு கேட்டு 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 என்ன பண்ணியிருக்கோம், மனதில் அப்படியே பதிந்து போன வார்த்தைகள். அப்படி தானே? ஈசாக்கு எத்தனாவது வயதில் பிறந்தார் சொல்லுங்க எல்லாரும்? 100வது வயதில், ஆபிரகாமினுடைய 100வது வயதில் தான் ஈசாக்கு பிறக்கிறார். அந்த பிள்ளை பெரிதாகி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு நாள் என்ன சொல்லிட்டாரு, நான் குறிக்கும் மலை ஒன்றிலே போய் உன் நேசகுமாரன் உன் ஏகபுத்திரனுமா இருக்கிற அவனை கொண்டு போய் என்ன பண்ணிடு, பலி செலுத்து. எப்படி இருக்கும் யோசிச்சு பார்ப்போமா? நம்மளால் முடியாதுல்ல. 100 வயதுக்கு அப்புறம் காத்திருந்து சொல்லுவாங்க, நான் தவம் இருந்து பெற்றேன்னு சொல்லு. 100வது வயதில் 25 வருடம் வாக்குத்தத்தம் பெற்று 25 வருடங்கள் காத்திருந்து பெற்று அந்த பிள்ளைய ஆண்டவர் பலி செலுத்த சொல்லும் பொழுது அவர் ஒரு வார்த்தையுமே சொல்லலை. என்ன ஆண்டவரை திரளா சந்ததி பெருகுன்னு சொன்னீங்க, என் வயசு வேறு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப நான் வயதானா போய் விட்டேன். சாராள் ஏற்கனவே பிள்ளை பெற்றுக்கொள்ள பலன் இல்லாமல் இருந்தே இந்த பிள்ளை பெற்றெடுத்திருக்கா, இந்த பிள்ளையை நீங்கள் பலி கொடுக்க சொல்கிறீங்களே. அவர் சொல்லவில்லை. ஆனால் அவர் அதுக்கு பதிலாக எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், அவனை என்ன பண்ணாராம், மரணத்தின் சாயலுக்கு கொண்டு போய் அவனை காப்பாற்றி விட்டாராம். அவருக்குள்ள பெரிய விசுவாசம் இருந்தது. இந்த கல்லுகளினால் ஆண்டவர் என்ன பண்ணுவார், பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசித்தான். அல்லேலூயா. அதனால தான் ரொம்ப தைரியமாக என்ன பண்ணுற, கொண்டு போய் இருக்கவே முடியாது, கால்கள் நிச்சயமாக தள்ளாடி இருக்கும். அப்புறம் பாருங்கள் எவ்வளோ கஷ்டம். ஆனால் அந்த விறகு கட்டை சுமந்து கொண்டு போகிற பொழுது, அதாவது அவருடைய வேலைக்காரர்கள்லாம் கொண்டு வராங்க, எல்லாவற்றையும் கொண்டு வராங்க. ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தோன்னா அவங்களெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுறாரு, நீங்கள்லாம் நில்லுங்க, நானும் என் குமாரனு போய் என்ன பண்ணுறோம், பலி செலுத்தி திரும்பி வருகிறோம். அந்த விறகு கட்டை தூக்கி என்ன பண்ணுறாங்க, அவன் தலைமையிலேயே வச்சுறாரு. எவ்வளோ சோகமான காரியம் இல்லை. தான் பலி செலுத்தப்பட போக அந்த விறகு கட்டையை அவரே தூக்கி கொண்டு போகிறார் பாருங்க. அப்புறம் பலி செலுத்த போகிற பொழுது அந்நேரம் மட்டும் என்ன பண்ணுறாங்க, அந்நேரம் மட்டுமும் அவர் தெரியாது. ஈசாக்கு கேட்குறார், அப்பா தகன பலிக்கான கட்டை இருக்குது, கத்தி இருக்குது, நெருப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது, பலிக்கான ஆடு எங்கே? ஆண்டவர் என்ன சொன்னார், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லிவிட்டார். ஸ்தோத்திரம். அவருக்கு எத்தனை பெரிய விசுவாசம். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொன்னார், கடைசியாக அவனுடைய பலிபீடத்தில் ஒரு பலிபீடத்தை கட்டி அதுக்கு மேலே பிள்ளையாண்டானை படுக்க வைத்து கைகளையும் கால்களையும் கட்டி விறகெல்லாம் அந்த அடிக்கி பலி செலுத்த போகிற கத்தியை ஓங்கும் வரை ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தார், காத்திருந்தார். அதுவரையிலும் அந்த ஆபிரகாமுடைய கிருதை எப்படி துடிச்சிருக்கும். ஐயோ, இந்நேரம் வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணலை, இறங்கலையே. சரி, ஆண்டவர் ஒப்பு கொடுக்க சொன்னார், கொடுத்து விட்டோம் என்று சொல்லி கத்தியை ஓங்கின பொழுது, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே சொல்லப்பட்ட வார்த்தை. அதில் தான் ஆண்டு சொன்ன, நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன், நீ உன்னுடைய ஒரே பிள்ளை என்றும் சொல்லி பாராமல் அவனை ஒப்பு கொடுத்தபடியினால நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்கிறதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறேன். அந்த வசனத்துடைய பிற்பகுதியை வாசிங்கம்மா. ஆமேன். அல்லேலூயா. எப்போ அறிந்து கொள்ள முடிந்தது பார்த்தீங்களா? ஒரு ஒப்பு கொடுத்தல் வருகிற பொழுது தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் என்ன செய்யணுமா, கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல என்கிறத நம்ம எப்பொழுதும் நினைத்து கொள்ள வேண்டும். நான் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் இந்த உலகத்தான் அல்ல. இந்த உலகத்தில் காணுகிறதான எல்லாம் என்ன பண்ணுமா, ஒன்றும் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, எல்லாம் சாசினால் உண்டானவைகள். வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமா, 16, 17. மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ள, இப்போ உலகத்தில் உள்ளதெல்லாம் எது? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாள் பிரசங்கம் பண்ணக்கூடிய காரியம். அதனால் அது இப்போ சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் நம்ம வாசித்து அதை கடந்து போவோம். மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த பண்ணாலே உலகத்தின் காரியம், உலகம்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் தானே வாழணும்.
உலகத்தில் உள்ளவைகளில் என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம அன்பு கூறக்கூடாது. ஸ்தோத்திரம். அவருக்கு பயந்தவர்களாக இருக்கிற பொழுது நாம் தீமையை விட்டு விலகுகிறவர்களாக இருக்க ஒரு வித்தியாசமான வாழ்க்கை கர்த்தருடைய பிள்ளைங்க வாழத்தான் செய்யணும். மற்றவர்களைப் போலவே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் கர்த்தர் நம்மை ரட்சித்து கொண்டதுக்கும் நம் மீட்டு கொண்டதற்கும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இத்தனை பெரிய அந்த ஸ்லாக்கியத்திற்கும் நாம் என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லாதவர்களாய் போய்விடுவோம். ஸ்தோத்திரம். ஆனபடினால அவருக்கு பயந்திருப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாருக்கும் நல்லா தெரிந்த வசனம் அடுத்ததாய் உள்ளது. 34:10 சொல்லப்படுகிறது, எல்லாருக்கும் தெரிந்தது. அவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. முதலாவது எதை பார்த்தோம்? அவருக்கு பயந்தவர்களுக்கு. அவருக்கு யார் பயப்படுறாங்களோ, அவருக்கு யாருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி நன்மை செய்யக்கூடியவர்களாக, தேவனுக்கு கீழ்ப்படியவர்களாக, தன்னை தானே ஒப்புக் கொடுக்கிறவர்களாக, தன் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறவர்களாக கர்த்தருக்குட்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன உண்டாம்? ஒரு குறைவுமே கிடையாதுன்னு சொன்னாங்க. எனக்கு எப்போ கேட்டாலும் குறைவுங்க, எனக்கு அங்கே இது எனக்கு எப்பவுமே குறைவு என்று சொல்லி கொண்டிருக்கோம். கர்த்தருக்கு பயந்து இருங்கள். கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார்? குறைவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடுத்தபடியாக அவரை தேடுகிறவர்களுக்கோ என்ன பண்ணாதாம்? ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டியெல்லாம் பட்டினியாக இருந்துருமா. சிங்கம் ஒரு நாளைக்கு எத்தனையோ மணி நேரம் தூங்குமா? 4 மணி நேரம் தான் முழிச்சிருக்குமா. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். எல்லாரும் சொல்லுங்களேன், எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரத்தில் சில மணி நேரங்கள் தான் முழிச்சிருக்குமா. மற்ற நேரம்லாம் தூங்கிட்டே இருக்குமா. ஏன்னா அதுக்கப்புறம் அது எப்போ முழிக்குதோ, அதுக்கு எப்போ பசிக்குதோ அந்த நேரம் தான். காட்டுக்கே ராஜாவாக இருந்தாலும் அது என்ன பண்ணுமா? பல மணி நேரம் தூங்கும். ஒரு நாளைக்கு 18 மணி நேரமோ 20 மணி நேரமோ தூங்குன்னு சொன்னாங்க. அப்போ அத்தனை மணி நேரங்கள் தூங்கி கொண்டு பசி எடுக்கிற பொழுது என்ன பண்ணும்? முழித்து அப்படி ஒரு கர்ஜனை அப்படி பண்ணிட்டு தனக்கு வேண்டிய இறையை தேடி போய் பிடித்து அது சாப்பிடும். ஆனால் அது தன் சாப்பிட்டு தன் பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஆனால் அந்த சிங்கக்குட்டி ஒரு நாளும் பட்டினியாக இருக்கிறதுக்கு சிங்கம் விடுகிறது இல்லை. ஆனால் அந்த சிங்கக்குட்டிகள் கூட ஒரு நாள் என்ன பண்ணும்? பட்னியாக கிடக்கும், ஒன்றுமே கிடைக்காது. ஆனால் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு என்ன பண்ணாதான்? ஒரு நன்மையும் குறைபடாது என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்கள் நம்ம குறைவுபடாதுங்கிறத மட்டும் பிடிச்சிக்குவோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தான் என்ன கிடையாது? குறைவு கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கடந்த மாதத்திலும் கூட ஒரு வசனத்தை வாக்குத்தமாய் தியானித்தோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 20வது அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது அந்த யோசபாத் ராஜாவை குறித்து பார்த்தோம். அதனுடைய 3வது வசனத்தில் நம்ம வாசிப்போம். அந்த வசனத்தை வாசிங்கம்மா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசபாத் ராஜா என்ன பண்ணுறாரு? ஒரு பெரிய யுத்தம் வருகிறது. எல்லாரும் சேர்ந்து வருகிறார்கள். அம்மோனியர், மோவாபியர், இன்னும் அவர் சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து பெரிய யுத்தம் வருகிற பொழுது இந்த யோசபாத் ராஜாக்கு என்ன உண்டாயிருச்சு? திடீரென்று வருகிற தாக்குதலை எதிர்கொள்கிறது கொஞ்சம் கஷ்டம். பிளான் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? கொஞ்சம் எல்லாம் அலர்ட் ஆகிருப்பாங்க. ஆனால் இது கொஞ்சம் திடீரென்று வந்த தாக்குதல். அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியல. செய்தி மட்டும் வருகிறது, எல்லாரும் பாளையம் இறங்கி விட்டார்கள். இது கேட்கிற பொழுது என்ன ஆச்சு? இது யோசபாத் ராஜாவிற்குள் பயம் உண்டான பொழுது ஒரு பயந்து ஓடிப்போ என்ன பண்ணலை? தன்னுடைய படையெல்லாம் ரெடி பண்ணல. எல்லாம் ரெடியாகுங்க சீக்கிரம். என்ன ஆயிடுச்சு? எதிரிகள் வந்து விட்டார்கள் என்று சொல்லி என்ன பண்ணலை? அவங்களெல்லாம் ரொம்ப அவர்களை யாரையும் புறப்பட பண்ணலை. நேராக என்ன பண்ணார்? பயந்து போய் தேவனை தேடுவதற்கு என்ன பண்ணாராம்? ஒருமுகப்பட்டு யூதா வெங்கும் என்ன செய்தாராம்? உபவாசத்தை கூறுவித்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுக்கு பயந்து அவர் என்ன பண்ணார்? உடனே செஞ்சார். என்ன செஞ்சார்? தேவனை தேடுறதுக்கு ஓடுறார். தேவனை தேடுறார் போய் என்ன செய்யணும்னு சொல்லி. அப்போ நம்ம அந்த அதிகாரத்தில் எல்லாம் வீட்டில் போய் படித்து பாருங்கள். அப்போ நம்ம கடந்த மாதத்தில் வாசித்த நம்ம தியானித்த வசனத்தின்படியாக இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, அது தேவனுடையது. அல்லேலூயா. கர்த்தரே யுத்தம் செய்தார் பாருங்கள். அந்த இடத்துல யுத்தம் நடந்தது. எல்லாம் அடித்து போனார்கள். தங்களுக்குள் தாங்களே என்ன பண்ணாங்க? அடித்து கொண்டார்கள். அவர்கள் தங்களுக்குள் தங்களே வெட்டி கொண்டார்கள். எத்தனையோ ஆயிரங்கள் அதிலே மரித்து போனார்கள். ஸ்தோத்திரம். பாருங்க, ஜெயம் எங்கு கிடைத்தது? யோசபாத் ராஜாக்கு. அதற்கு மேலாக அவர்கள் பாடி துதித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த அதிகாரத்தில் போய் வாசிக்கணும். 2 நாளாகமம் 20வது அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. முதலாவது காரியத்தை பார்த்தோம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் தீமையை விட்டு விலகுகிற பொழுது நமக்கு என்ன கிடையாது? குறைவு கிடையாது. 2வதாய் பார்த்தா அவரை தேடுகிறவர்களுக்கு என்ன கிடையாது? குறைவு கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் எல்லாருக்கும் தெரிந்த வசனம், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூரணமாய் கொடுக்கிறவன். அந்த வசனத்தை வாசிங்கம்மா. எல்லாரும் வாசித்தது எல்லாருக்கும் அது கேட்கும். அதனால யாக்கோபு 1ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 5வது வசனம், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய
தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். அல்லேலூயா, அல்லேலூயா. குறைவு இருக்கிறதா என்ன பண்ணணுமா? கேட்கும் பொழுது என்ன பண்ணுவாராம்? சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் அதை கொடுப்பாராம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதில் ஞானம் என்று சொல்லப்படுகிறது. ஞானத்தில் கூட ஞானம் வேணும்ல. சாலமோன் இடத்துல ஆண்டவர் கேட்டார், உனக்கு என்ன வேணும் என்று சொல்லி கேட்ட பொழுது, ஆண்டவரே, நான் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன். எத்தனை பெரிய திரளான ஜனக்கூட்டத்தை விசாரிக்க யாராலே ஆகும் ஆண்டவரே? இவர்களுக்கு வேண்டி இவர்களெல்லாம் நடத்தக்கூடிய ஞானத்தை எனக்கு கொடுங்க. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஞானத்தோடு கூட ஐஸ்வர்யத்தையும், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும், நீ கேளாத கனத்தையும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஞானம் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் அல்ல. அப்படினால ஞானம் ரொம்ப அவசியம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நம்ம பிள்ளைங்கள்லாம் படிக்கணும், பரீட்சை எழுத போகிறாங்கன்னா எல்லாம் அந்த வசனத்தெல்லாம் சொல்லி ஜோம் பண்ணுவோம். உண்மை தேவை. ஆனால் அதற்கு மேலாக பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளாக உங்களுக்கு எனக்கும் இந்த ஞானம், விசேஷித்த ஞானம், பரத்திலிருந்து அந்த ஞானம் நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன பண்ண வேண்டும்? தேவைப்படுகிறது. அப்படினாலே ஒருவன் ஞானத்தில் குறைவாக இருந்தால் என்ன பண்ணணுமா? கேட்க வேண்டுமா? கேட்கிறவனுக்கு என்ன பண்ணப்படும்? கொடுக்கப்படும். ஸ்தோத்திரம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். கேட்கும் பொழுது எப்படி கேட்கணுமா? விசுவாசத்தோடு கேட்க வேண்டுமா? அல்லேலூயா. 3 காரியங்களை நம்ம பார்த்தோம்ல. 3 காரியம். நேரம் இல்லை, அதனால நான் முடிக்கிறேன். 3 காரியத்தை பார்த்தோம். முதலாவதாக, அவருக்கு பயந்தவர்களுக்கு என்ன இல்லை? குறைவு கிடையாது. 2வதாக பார்த்தோம், அவரை தேடுகிறவர்களுக்கு குறைவில்லை, நிறைவு உண்டாகும். அடுத்தது, அவரிடத்தில் கேட்கிறவர்களுக்கு என்ன கிடையாது? குறைவு கிடையாது. சம்பூர்ணமாய் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? கொடுப்பாராம். விசுவாசத்தோடு கூட கேட்போம். நிச்சயமாக தேவன் என் தேவன் என்ன பண்ணுவார்? தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் மகிமையிலே நிறைவுள்ளதாக கர்த்தர் மாற்றுவாராக. நிச்சயமாய் கர்த்தர் அப்படிப்பட்ட நிறைவை நம்ம எல்லாருக்கும் கொடுப்பார். ஆனாலும் இந்த காரியத்தோடு நாம் நின்று விடாமல், ஆதியிலே கொண்டிருந்த அன்பு நமக்கு இருக்கிறதா என்கிறதை நாம் பார்த்து அலசி பார்த்து நம்மை நாமே சரி செய்து மறுபடியும் இந்த ஆதி அன்புக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். கர்த்தர் தம்முடைய நிறைவான பலனினால் நாம் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. கொஞ்சம் குயிக்கா எல்லாரும் எழுந்து நின்று உற்சாகமா, ஆமென், அந்த அபிஷேகத்தோடு நம்ம எழுந்து நின்று பிரைஸ் தி லார்ட். நம்முடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? குறைவுன்னு சொன்னால் எதில் வேணாலும், நம்முடைய ஹெல்த்தில், ஆமென், நம்முடைய பொருளாதாரத்தில், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், ஆமென், நிறைய நம்ம சில குறைவுகளை சந்திக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு குறைவில்லை. ஆமென் சொல்லுவோம். நல்ல ஒரு ஆமென். இன்னொரு நல்ல பெரிய ஆமென். என்னவா? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு குறைவில்லை. இரண்டாவது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு குறைவில்லை. ஆமென். மூன்றாவது, மூன்றாவது கேட்கிறவர்களுக்கு. கேட்குறீங்களா? எத்தனை பேர் கேட்குறீங்க? விசுவாசத்தோட கேட்குறீங்களா? இப்படி கேட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கையில் குறைவே இருக்காது. ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லைன்னு ஒரு நாள் சொல்லக்கூடாது. ஆமென். சம்பளம் வாங்குறேன், ஆமென், வாங்கி வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாலே அது தீந்துருது, முடிஞ்சிருது. சொல்கிறவங்களாம் கேட்டிருக்கிறேன். அக்கௌண்ட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாலே ஆமென் நிறையா எடுத்துடுறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். வீட்டுக்கே வந்து சேரல நம்ம வருமானம், இப்படி சொல்கிற நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி அல்ல. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சுவாசிக்கிறவங்க நல்ல கையை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னொரு அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்ன பலன் உண்டு? நிறைவான பலன் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு குறைவில்லை, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு குறைவில்லை, கர்த்தரை நோக்கி கேட்கிறவர்களுக்கு குறைவில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குற கர்த்தர் அற்புதம் செய்வாராக. வானத்தில் பூமியிலும் சர்வதிகாரம் உள்ள கர்த்தர். நம்முடைய வசனம் ஒரு நாள் வெறுமையாக திரும்பாது. ஆமேன். போன நோக்கத்தை நிறைவேற்றி விட்டு தான் இந்த வார்த்தை திரும்பும். ஆகவே இந்த மாதம் குறைவற்ற நிறைவுள்ள ஒரு மாதமாக இருக்கிற பொழுதுனால எல்லாரும் ஆமேன் கர்த்தருக்கு நன்றி சொல்லி கரங்களை உயர்த்தி சோதரம் பண்ணுவோமா? எல்லாரும் சோதரம் பண்ணுவோமா? இந்த மாதம் ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருக்க போகிறதுக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு பாடலை நாம் பாடுவோம். வானம் பூமி ஒளிந்து போனாலும்
இந்த வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லைங்கிறதான பாடலை நாம் பாடும் பொழுது நீங்கள் காணிக்கை செலுத்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாதே, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானபூமி ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் மாறாதே, வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். ஆராதிப்போம். ஹல்லேலூயா, 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 சிருஷ்டி காப்பவனீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் அறிந்து தொழு. எல்லாரும் பாடுவோமா? சர்வ சிருஷ்டி எஜமான நீரே, சிருஷ்டி காப்பவனீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஆராதிப்போம். ஹல்லேலூயா, 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 அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை ஆராதனைக்காக மீண்டும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பாடி துதிக்க உமக்கு ஆராதனை செய்ய இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானித்து பலனடையும்படி எங்கள் கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். உமக்கு பயப்படுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு குறைவில்லை, உம்மை தேடுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு குறைவில்லை, உம்மை நோக்கி கூப்பிடுகிற கேட்கிற பிள்ளைகளுக்கு குறைவில்லை என்பதை நாங்கள் தியானித்தோம். அப்படியே இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் குறைவற்ற ஒரு நிறைவுள்ள மாதமாயிருப்பதாக ஜெபங்களுக்கு நீர் பல் கொடுத்து அப்படியே செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒளித்தை நேசித்து உங்களுடைய அன்பின் காணிக்கைகள், தசமபாக காணிக்கைகள், ஸ்பெஷல் ஆஃபரிங்ஸ், உங்களுடைய கட்டட பராமரிப்புக்காக பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகள், ஊழியத்திற்காக ஜெபிக்கிறவர்கள், உதவி செய்கிறவர்கள், இந்த ஊழியத்தை ஆமென் நேசிக்கிற பல்வேறு விதத்தில் தாங்குகிற அடியார்கள் அத்தனை பேரையும் கரம் தொட்டு ஆசீர்வைத்து வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பீராக. அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை யாவத் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். நமக்கார்வோம். விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று
அடைந்தே விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்றவில்லையாக விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்றவில்லையாக கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்க ஆயத்தமாக இருக்கிற ஜெபத்தோடு காத்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் வேத பகுதியை நான் வாசிக்க கேட்போம். அதற்கு பிறகு இந்த கல்வாரி பாடலை பாடும் பொழுது ஊழியக்காரர்களும் மூப்பர்களும் சகோதரர்களும் வந்து பங்கெடுத்துக் கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து சகோதரிகள் வந்து பங்கெடுத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்க வேண்டியது வேத பகுதி 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்க கேட்கலாம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படோம். ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். கல்வாரியின் கருணை இது காயங்களில் காணுதே, கர்த்தரேசு மருண கஷ்டங்கள் சகித்தாரே. பாடுவோமா? கர்த்தரேசு மருண கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற இல்லையேற பெற்ற இல்லையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற இல்லையாக நீந்தனரே. பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவன்பு இணையாகுமோ, அன்னையினும் அன்பு வைத்தே தன் ஜீவனை ஈந்தாரே. பாடுவோம். அன்னையினும் அன்பு தன் ஜீவனை ஈந்தாரே. பாடலாமா? இல்லையேற பெற்ற திருரத்தமே அவர் பினின்று பாயுதே. இல்லையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற இல்லையாக நீந்தனரே. இல்லையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற இல்லையாக நீந்தனரே. சிந்தையிலே பாரங்களும் நிந்தைகள் ஏற்ற
பெற்றவரா தொங்குகிறார் பாதகன் போல் மங்கா வாழ்வழிக்கவே தொங்குகிறார் பாதகன் போல் மங்கா வாழ்வழிக்கவே விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவி நின்று பாயுதே விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக நீந்தனரே விலையேற பெற்றோனாய் மாற்ற விலையாக நீந்தனரே எந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டி தந்தையும் வல்லமே பாடுவோமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். தந்தையேவும் கொஞ்சம் பேர் பாடாம இருக்கிறீங்களே. ஹல்லேலூயா. பாடுவோம். பாடலாமா? விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவி நின்று பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக நீந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக நீந்தனரே. மனுஷனை நினைக்கவும் அவனை விசாரிக்கவும் மண்ணில்லவனை மாத்திரம் மன்னவாவும் தயவே மண்ணில்லவனை மாத்திரம் மன்னவாவும் தயவே. பாடுவோம். விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவி நின்று விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக நீந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக நீந்தனரே. கல்வாரியின் கருணை இதே காயங்களில் காணுதே. கர்த்தரேசு அருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தரேசு அருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவி நின்று விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக நீந்தனரே. விலையேற பெற்றோனாய் மாற்ற விலையாக நீந்தனரே. வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவன்பு இணையாகுமோ. அன்னையினும் அன்பு வைத்தே தன் ஜீவனை தாரே. அன்னையினும் அன்பு சொல்லுவோம். நல்ல கண்ணை மூடி பாடுவோமா? கண்ணை மூடி. விலையேற விழாவி நின்று பாயும். சிலுவையை தியானிக்கணும்.
பெற்றோனாய் உன்னை மாற்ற நிலையாக இருந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற நிலையாக இருந்தனரே. சிந்தையிலே பாரங்களும் நிந்தைகள் ஏற்றவரா தொங்குகிறார் பாதகன் போல் மங்கா வாழ்வழிக்கவே. தொங்குகிறார் பாதகன் மங்கா வாழ்வழிக்கவே. பாடுவோம். இல்லையேற நின்று பாயுதே. எழுந்து நின்று பாடலாமா? எல்லாம் உற்சாகமா நன்றி சொல்லி இல்லையாக இந்தனரே. இல்லையேற பெற்றோனாய் மாற்ற இல்லையாக இந்தனரே. கல்வாரியின் கருணையிலே காயங்களில் காணுதே. இல்லையேற பெற்ற நீலாவினின்று பாயுதே. இல்லையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற இல்லையாக இல்லையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற இல்லையாக Praise the Lord. கடந்த 9 மாதங்களும் நம்மை மிகவும் நேர்த்தியாய் அருமையாய் வழிநடத்தி சங்கீதம் 23 நாம் பார்க்கிறது போல கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் அவர் என்னை புல்லுள்ள அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார்னு சொன்னது போல ரொம்ப அழகாக நம்ம நடத்தி வழி நடத்தி இந்த புதிய மாதத்தில் உன்னை நான் குறைவில்லாமல் வைப்பேன்னு சொல்லி நல்ல வார்த்தைகளையும் கொடுத்துருக்கிறாரு. சுவாசத்தோடு நம்ம ஜெபத்தோடு நம்ம போகலாம். கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தைகளின்படியே மத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு முக்கியமான ஒரு ஜெப விண்ணப்பம். வருகின்ற 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று நம்முடைய சபையிலே ஒரு நல்ல மாதிரியான விசுவாசியாக இருக்கிற நம்முடைய சகோதரி ராஜஸ்ரீ பிங்கி உடைய கணவன் முத்துக்குமரன் இவர்கள் 3 பேரும் இணைந்து கட்டியிருக்கிற ஒரு அழகான வீட்டினுடைய பிரதிஷ்டை ஆராதனை நடைபெற இருக்கிறது. அதை நாங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு இந்த செய்தியை அனுப்புவோம். அந்த வீட்டு லொக்கேஷன் மேப்பு உங்களுக்கு அனுப்புவோம். காலை 5 முதல் 6 வரைக்கும் டெடிகேஷன் பிரதிஷ்டை வைத்திருக்கிறோம். அதற்கு பிறகு இந்த நாள் முழுவதும் எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ நீங்கள் அப்பொழுது போய் அந்த வீட்டை ஆசீர்வதித்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து இவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு உங்களை பிளஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம். பிரைஸ் தி லார்ட். ஆகவே இது உங்களுக்கு சபையிலிருந்து அவர்கள் குடும்பத்தின் சார்பாக நாங்கள் கொடுக்கிற ஒரு பொதுவான அழைப்பு. ஆகவே இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு எல்லோரும் வந்து அந்த குடும்பத்தை வாழ்த்தும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நல்ல பாஸ்டர் அம்மாவோடு பாஸ்டர் ஜோயலும் இங்கே வாசல் அருகே நின்று ஒரு சின்ன சாக்லேட் கொடுப்பாரு. ஆமேன். கர்த்தர் கொடுத்திருக்கிற அருமையான இந்த குழந்தைக்காகவும் மகனுக்காக மனைவிக்காய் குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவர்களுக்கு உங்களுடைய க்ரீட்டிங்ஸை நீங்கள் சொல்லும்படி உங்களை வாழ்த்தும்படி உங்களை அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த ஜெபத்தினுடைய பராமரிப்பு வேலைகளுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் ஏவும் பொழுது
ஆமீன், அதற்கான உதவிகளை நீங்கள் செய்யலாம். மற்றபடி அதற்காக ஜெபிக்கும்படி உங்கள் அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வாதமான காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மிகுந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் பாடி துதிக்க, உமக்கு ஆராதனை செய்ய, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பலனடையும்படி கர்த்தர் கிருபை செய்தீர். பொழுதும் நாங்கள் மன மகிழ்ச்சியோடு எங்கள் வீடுகளுக்கு திரும்புகிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு குறைவில்லை. எங்களுடைய சபையில் இருக்கிற எங்கள் அருமை பிள்ளைகள் எல்லோரும் உமக்கு பயந்து வாழ்கிற பிள்ளைகளாக இருக்கிறபடினால குறைவில்லாமல் இந்த மாதம் முழுவதும் நடத்துங்க. கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லை என்று சொன்னது போல, ஆமேன், ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகள் மற்ற ஊழியங்கள் எல்லாவற்றிலும் வந்து உம்மை தேடுகிற, உமக்கு ஆராதனை செய்கிற, தங்கள் வீடுகளிலும் தொடர்ந்து ஜெபிக்கிற, வேதத்தை வாசிக்கிற, உம்மை தேடுகிற நம்முடைய பிள்ளைகள் குறைவில்லாமல் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல உம்மை நோக்கி ஆமேன் ஜெபிக்கிறவர்கள் உண்டு, கேட்கிறவர்கள் உண்டு. ஆமேன், உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து பல விண்ணப்பங்களை கொடுக்கிறவர்கள் உண்டு. உடைய எல்லா விண்ணப்பங்களும் கர்த்தர் பதில் கொடுத்து குறைவுகளெல்லாம் நிறைவாக்கி அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஜெபங்கள் பதில் கொடுத்து அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நாளிலும் கூட நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அப்படியே செய்ய போகிறதற்காக உமக்கு ஆமேன் என்று சொல்லுகிறோம். ஆமேன் சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். துதி கன மகிமை யாவற்றை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் மிக்கும் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் செய்த சகல, கர்த்தர் செய்த, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, அவர் செய்த சகல நீ மறவாதே. என் ஆத்துமா ஆமென், முழு உள்ளமே அவர் பரிசுத்த ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. பாடுவோம். முழு உள்ளமே அவர் ஸ்தோத்தரி. Thank you. God bless you. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஒருவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி சமாதானத்தோடு நாம் கடந்து போகலாம். God bless you and God be with you. Amen, amen, amen.